ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடம் இறங்கி தொட்டாயே அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே. நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே பேருபகாரியே என் அன்னையே. உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே. அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே. ஆலயமணிகள் முழங்கும் ஓசை கேட்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் ஆலயம் இருந்திட வாருங்கள். ஆலயமணிகள் முழங்கும் ஓசை கேட்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் ஆலயம் இருந்திட வாருங்கள். ஒன்றாக கூடியே அவரை நாம் பாடுவோம். ஆலயமணிகள் முழங்கும் ஓசை கேட்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் ஆலயம் இருந்திட வாருங்கள். ஆலயமணிகள் முழங்கும் ஓசை கேட்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் ஆலயம் இருந்திட வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த திருப்பலியானது கோவை மறை மாவட்டத்தில் இருக்கிற ஜெபமாலை அன்னை பசிலிகாவிலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது. இந்த திருப்பலியிலே உங்கள் அனைவருக்காக ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் உலக தொடர்பு வாரத்தினை கொண்டாடுகிறோம். எத்தனையோ நன்மைகள் இந்த உலகத்திலே நடந்திருக்கிறது. அனைத்தையும் கடவுள் நல்லது என கண்டார். இந்த உலக தொடர்பு சாதனங்களும் கடவுள் நல்லது என கண்டார். நம்மிலே உறவுகளை வளர்க்கவும், இறை நம்பிக்கையை ஆழப்படுத்தவும், நம்மிலே மற்றவருக்காக ஜெபிக்கவும், ஆறுதலாக இருக்கவும், அவர்கள் வாழ்க்கையில் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கத்தான் உலக தொடர்பு சாதனங்கள் உருவாகி இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தும் நல்லது என கண்டது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க இந்த வாரம் முழுவதும் அழைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையாக உருவாக்க வேண்டிய உலக தொடர்பு சாதனங்கள் பல நேரங்களிலே பிரிவினைகளை உருவாக்குகின்றது. கிறிஸ்துவின் ஆழமான நம்பிக்கையை உருவாக்க வேண்டிய உலக தொடர்பு சாதனங்கள் இந்த நேரத்திலே பலவிதமான ஐயங்களை, சந்தேகங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. விசுவாசத்தில் தளர்ந்து போக வைத்து கொண்டிருக்கிறது. உறவுகளை வளர்க்கவும், இறை நம்பிக்கையிலே ஆழப்படவும் இந்த உலக தொடர்பு சாதனங்கள் பயன்பட தேவையான வரங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் செய்த பாவங்கள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு முடிவில்லாத வாழ்வினை வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உமது திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 49ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரை, 50ஆம் அதிகாரம் 15 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் யாக்கோப்பு தன் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்பட இருக்கிறேன். என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோயின் நிலத்தில் உள்ள
குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. அபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே அபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தீரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோப்பு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்தனபின் தன் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்து விட்டதைக் கண்டு, யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினர். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர்: உம் தந்தை இறப்பதற்கு முன் உம் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலமான உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளாகிய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார். அவரும் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பணிந்து, நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராயின் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மானேசேயின் மகன் மாக்கிரின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாய் வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்று கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இறந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரைச் சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம்
அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவரின் ஊழியராம் அபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்சபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று 59வது உலக சமூக தொடர்பு நாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். 2ஆம்
வத்திக்கான் சங்கத்திற்கு பின்பாக நமது மறைந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் இந்த சமூக தொடர்பு நாளை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்தார். அதன்படி ஏறக்குறைய 59 ஆண்டுகளாக இந்த நாளை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த சமூக தொடர்புகளை பற்றியும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற தாக்கத்தை பற்றியும் நாம் எப்படிப்பட்ட தொடர்பாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் சிந்திப்போம். இன்றைய சமூக தொடர்பு சாதனங்கள் வெகுவாக வளர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உலகம் சுருங்கி போயிருக்கிறது. தொடர்புகள் வளர்ந்திருக்கின்றன, செய்தி பரிமாற்றங்கள் நிகழ்கின்றன, ஒருவர் மற்றவரை அறிந்திருக்கிறோம், பல கலாச்சாரங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இது எல்லாம் இன்னைக்கு இந்த சமூக தொடர்பு சாதனங்களுடைய வளர்ச்சி நமக்கு சாத்தியமாக்கி இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த சமூக தொடர்பு சாதனங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் இணைப்பதற்காக இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைய நிலை அதற்கு மாற்றான ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை இணைக்க வேண்டிய பாலங்களாக இருக்க வேண்டிய தொடர்பு சாதனங்கள் நம்மை பிரிக்கக்கூடிய தடுப்பு சுவர்களாக மாறி இருக்கிறதை நாம் இன்று காண்கிறோம். இன்னைக்கு இந்த தொடர்பு சாதனங்களை நம்ம பார்க்கிற பொழுது ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டிய, நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய, எதிர்நோக்கை ஏற்படுத்த வேண்டிய இந்த தொடர்பு சாதனங்கள் இன்னைக்கு அச்சத்தையும் எதிர்ப்பையும் மத இன சாதிய வெறிகளை ஊட்டவும், அதன் வழியாக குழப்பங்களையும் காயங்களையும் ஏற்படுத்தவும், அதன் வழியாக ஏதோ ஒரு சிலர் லாபம் பார்ப்பதற்காகவும் ஒரு சிலரின் சுய லாபத்திற்காகவும் இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் பயன்பட்டு கொண்டிருப்பதை நாம் இன்று பார்க்கிறோம். உண்மைக்கு பதிலாக உணர்வுகளை தூண்டுகிற செய்திகளை சொல்லி அதன் வழியாக தங்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதாக இன்றைய சமூக தொடர்பு சாதனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைய நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்க்கிற பொழுது, இந்த கருத்தரங்கங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஒருவரை ஒருவர் உரக்க பேசி தாங்கள் பேசுவது உண்மை என நிரூபிக்க முயலுகிறதை நாம் பார்க்கிறோம். தாங்கள் பேசுவதுதான் எல்லோருக்குமான ஒரு பொதுவான கருத்து என்பதை இங்கு திணிக்க முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் திட்டமிட்டு நம்முடைய கவனங்களை சிதறடிக்கிறதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு போலித்தன்மை என்னவென்று சொன்னால், இன்னைக்கு தனி மனித அடையாளம் என்பது அங்கு கரைந்து போய் விடுகிறது. யாரும் யாரை பற்றி வேண்டுமானாலும் அவதூறு பரப்பலாம், யாரும் யாரை பற்றி வேண்டுமானாலும் ஆபாசமான கருத்துக்களை பதிவிடலாம் என்கிற ஒரு சூழலை இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நன்மையான காரியங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் இன்னைக்கு எதிர்மறையான விளைவுகளை நம்முடைய சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது இன்றைக்கு எது உண்மை, எது பிறருக்கு நலன் தரக்கூடியது, எது பொது நன்மையானது என்று நாம் சிந்திக்க முடியாத அளவிற்கு இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு பிறருடைய கருத்துக்களை பொறுமையாக கேட்கக்கூடிய மனநிலையை இழந்தவர்களாக நம்ம இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்நோக்கையும் நம்பிக்கையும் கொடுக்க வேண்டிய இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விரக்தியையும் நம்பிக்கையின்மையும் கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த சூழலில் இன்று இந்த சமூக தொடர்பு நாளை கொண்டாடுகிற நமக்கு இறைவன் கொடுக்கிற செய்தி என்ன? இன்னைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் எதிர்நோக்கை உருவாக்கக்கூடிய கருவிகளாக மாற வேண்டும். விரக்தி நிறைந்த இந்த உலகத்துல நம்பிக்கை இல்லாத நிலையில் இருக்கிற மனிதர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய, எதிர்நோக்கை உருவாக்கக்கூடிய சமூக தொடர்பு சாதனங்களாக இவை மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய மறைந்த திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் அவருடைய ஒரு மடல், ஸ்பேஸ் சால்வி என்கிற ஒரு மடல் அவர் அழகா சொல்றாரு. எதிர்நோக்கி என்பது நல்லது நடக்கும் என செயலற்ற காத்திருத்தல் அல்ல, வாழ்வை மாற்றக்கூடிய செயலாக்கம் கொண்டது. எதிர்நோக்கு ஒரு நபரை வித்தியாசமாக வாழ வைக்கிறது. எதிர்நோக்கு புது வாழ்வு என்னும் கொடையை தருகிறது என்று அவர் சொல்லுகிறார்.
அப்போ எதிர்நோக்கி இருக்கிற மக்கள் நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தா மட்டும் போதாது, அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம் அந்த முயற்சிகளுக்கான தொடக்க புள்ளியாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய திருத்தந்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இப்போ இன்னைக்கு இந்த சமூக தொடர்பு நாளில் திருத்தந்தை நமக்கு சிந்திக்க கொடுத்திருக்கிற ஒரு இறை வார்த்தை என்னவென்று சொன்னால், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-16 இறை வார்த்தைகள். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். எதிர்நோக்கை குறித்து யாரேனும் விளக்கம் கேட்டால் விடையளிக்க எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். இப்போ முதல் கருத்து, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் பார்க்கிற உலகம் ஒரு விரக்தி நிறைந்த உலகமாக இருக்கிறது. எதன் மீதும் யார் மீதும் நம்பிக்கை வைக்காத உலகமாக இருக்கிறது. இன்னைக்கு யாரும் நம்ப முடியல. அப்படிப்பட்ட சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிறதோ என்கிற ஒரு மனநிலை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சூழலில் இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிற செய்தி, நாம் எதிர்நோக்கு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்நோக்குக்கு ஒரு முகம் இருக்கிறது. அந்த முகம் உயிர்த்த ஆண்டவரின் முகம். அந்த உயிர்த்த ஆண்டவர் சீடர்கள் பயந்திருந்த பொழுது, நான் உங்களுக்கு தூய ஆவியானவரை கொடுப்பேன், அந்த துணையாளர் உங்களை வழிநடத்துவார், உங்களை பலப்படுத்துவார் என்கிற எதிர்நோக்கை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நமக்கும் அந்த எதிர்நோக்கோடு வாழ நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது, நம்மை சுற்றி நடக்கிறதையெல்லாம் பார்க்கிற பொழுது, ஒருவேளை நம்ம நம்பிக்கை இழந்து இருக்கலாம். எல்லாமே இழப்பாக தோன்றலாம். எல்லாமே நமக்கு எதிர்மறையா இருக்கிற மாதிரி இருக்கலாம். எல்லாமே நமக்கு எதிராக செயல்படுவது போல நமக்கு தெரியலாம். ஆனால் எல்லாம் முடிந்து விட்டது என்கிற நிலையிலும் இறைவன் புதியவைகளை ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதான் திருத்தூதர்கள் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாமே முடிந்து விட்டது, இயேசுவினோட இறப்போடு எல்லாமே முடிந்து விட்டது என்று நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிற பொழுது உயிர் தாண்டவர் அவர்களுக்கு ஒரு புதிய எதிர்நோக்கை கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு நாமும் இப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எதிலும் நம்பிக்கை இல்லாம எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, எல்லாமே என் வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்ற எதிர்மறை எண்ணத்தோடு அல்லாமல் நேர்மறை எண்ணத்தோடு உயிர் தாண்டவர் எனக்கு ஒரு புதிய எதிர்நோக்கை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இரண்டாவது, அதே இறை வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம் தொடர்ந்து, எதிர்நோக்கை குறித்து யாரேனும் விளக்கம் கேட்டால் விடையளியுங்கள். கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை, நம் ஆண்டவரை பற்றி நாம் பிறரோடு பேச வேண்டும். இன்னைக்கு நம்முடைய உரையாடல்கள் நம் இறைவன் நமக்கு செய்திருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும், இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அனுபவங்களையும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய அனுபவங்களை, விசுவாச அனுபவங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது குறிப்பாக அந்த அனுபவங்களை நம்மோடு இருக்கிற மனிதர்கள், இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்மோடு உடன் பணி செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை நம்மோடு தெருவில் வசிக்கிறவர்களாக இருக்கலாம், இவங்க எல்லோருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இதை நாம் செய்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவரை பற்றி நான் சொல்லுகிறேனா? அது எப்படி இருக்கணும்? வெறும் வார்த்தையால் அல்ல, மாறாக வாழ்வால் இருக்க வேண்டும். திருத்தந்தை அவர்கள் அழகா சொல்றாங்க, the communicators are not mere transmitters but witnesses. தொடர்பாளர்கள் என்பவர்கள் வெறுமனே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்பவர்கள் அல்ல, தங்கள் வாழ்க்கையால் சான்று பகர்கிறவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் ஆண்டவரை பற்றி சொன்னா மட்டும் போதாது, அது என்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இங்கே பெற்றோர்கள் இருக்கிறோம், இங்கே தாத்தா பாட்டிகள் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை பற்றின காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொன்னால் மட்டும் போதாது, அதை வாழ்ந்து காட்ட கடமை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையை கேட்ட மக்கள் வியந்து பார்த்தார்கள். அவங்க சொன்னாங்க, இவர் பரிசேயர்கள் போல் அல்லாமல் அதிகாரத்தோடு போதிக்கிறார் என்று சொன்னார்கள். ஆண்டவர் இயேசு அதிகாரத்தோடு போதிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பரிசேயர்கள் அவர்கள் சொன்னதற்கும் அவர்கள் வாழ்வதற்கும் இடையில் ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இயேசு வார்த்தையும் வாழ்வும் ஒன்றாக இருந்த ஒரு நபராக இருந்தார்.
இப்போ இன்னைக்கு நாம் நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கிற சாட்சிகளாக சான்றுகளாக நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையால் நான் சான்று பகர்கிறேனா? அது என் குடும்பத்தில் இருக்கலாம், நான் பணி செய்கிற இடத்துல இருக்கலாம், இல்லை என்னுடைய உறவுகள் மத்தியில் இருக்கலாம். நான் சான்று பகர வாழ்க்கை வாழுகிறேனா? இது இரண்டாவது. மூன்றாவது, அதே இறைவார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு எம்மாவு சீடர்களை சந்திக்கிற பொழுது ஒரு உடன் பயனை போல் அவர்களோடு பயணித்து அவர்களோடு உரையாடலை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவங்கள காயப்படுத்தலை, அவங்கள குற்றப்படுத்தலை, சிறுமைப்படுத்தலை, அவர்களோடு இணைந்து பயணித்து அவர்களுக்கு தேவையானதை அவர் கற்பிக்கின்றார். அப்போ இன்னைக்கு இந்த சமூக தொடர்பு நாளை கொண்டாடுகிற நாம் இந்த செய்திகளை, இறைவனை பற்றி செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர் உடன் பயணிகளாக அவர்களோடு நடந்து நம்ம போகிறவர்களாக, அவர்களை உள்ளத்தை காயப்படுத்தாமல், அவர்களை சிறுமைப்படுத்தாமல் அந்த செய்திகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இறை அனுபவங்களை, இந்த செய்திகளை பிறருக்கு நான் கொடுக்கிறேனா? இன்னைக்கு ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கலாம். எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்களினால் தங்கள் வாழ்க்கையின் மீதே ஒரு வெறுப்போடும் நம்பிக்கை இழந்த நிலையிலும் இருக்கலாம். நம்ம குடும்பங்களில் கூட அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கலாம். அவர்களுக்கு என்னுடைய தொடர்புகள் ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதா, ஒரு எதிர்நோக்கை கொடுப்பதாக இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியையும் இறைவன் நம் முன்பாக வைக்கிறார். இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், இன்று நம்மோடு வாழுகிற எவ்வளவோ பேர் நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்போடு இருக்கிறார்கள், விரக்தியோடு இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு என்னுடைய உடனிருப்பு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதா, ஒரு எதிர்நோக்கை கொடுக்கிறதா? என்னுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் அவர்களுக்கு வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பை கொடுக்கிறதா என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். இதற்குத்தான் இந்த சமூக தொடர்பு நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளை கொண்டாடுகிற நமக்கு இறைவன் கொடுக்கிற செய்தி ஒன்று. இன்னைக்கு இந்த ஊடகங்கள் கொடுக்கிற செய்திகள் எல்லாம் பல நேரங்களில் எதிர்மறையாக இருந்தாலும், இந்த தங்கத்தினுடைய தங்க துகள்களை சேகரிக்கிற நபர்கள் அந்த மணலை எடுத்து பொறுமையோடு சேகரித்து அந்த தங்க துகள்களை சேகரிப்பார்கள். இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எது உண்மை என்பதை ஆய்ந்து அறிந்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பார்க்கிற கேட்கிற எல்லாவற்றையும் உண்மை என்று நம்பாமல் எது உண்மை என்பதை ஆய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் வேண்டும். இன்றைய தொடர்பு சாதனங்கள் நான் சொல்வதுதான் உண்மை, நான் சொல்வதுதான் சரி என்று நம்மை முன்னிலைப்படுத்தாமல் பிறரின் கருத்துக்களை கேட்கிற சமூக தொடர்பு சாதனங்களாக நாம் மாற வேண்டும். இறுதியாக, இன்னைக்கு எதிர்நோக்கில்லாமல் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில விரக்தியோடும் நம்பிக்கையின்றியும் வாழுகிற மனிதர்களுக்கு நம்முடைய தொடர்பு ஒரு உடன் பயணியாக அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக, எதிர்நோக்கை கொடுப்பதாக அமைய வேண்டும். எனவே அதற்கான வரத்தை வேண்டி தொடர்கிற திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். பலியில் கலந்திடும் நேரம், இது புனிதம் நேர்ந்திடும் நேரம். நின்னை புரிந்திடும் தந்தையே, இதை நான் பலியென தருவது. சிந்தை முழுதும் உந்தன் நினைவே, இதை நான் பலியென தருவது. சிந்தை முழுதும் உந்தன் நினைவே, இதை நான் பலியென தருவது. பலியில் கலந்திடும் நேரம், உமது சாயல் உயிரின் சுவாசம் உலகில் வாழ்ந்திட தந்துள்ளீர். உம்மை புகழ உள்ளம் மகிழ உமது பிள்ளையாய் சேர்ந்துள்ளீர். உமது சாயல் உயிரின் சுவாசம் உலகில் வாழ்ந்திட தந்துள்ளீர். உம்மை புகழ உள்ளம் மகிழ உமது பிள்ளையாய் சேர்ந்துள்ளீர். இதை நான் பலி என தருவது, மனம் தரையில் மீன் என தவிக்குது. இதை நான் பலி என தருவது, மனம் தரையில் மீன் என தவிக்குது. சிந்தை முழுதும் உந்தன் நினைவே, இதை நான் பலி என தருவது. சிந்தை முழுதும் உந்தன் நினைவே, இதை நான் பலி என தருவது. பலியில் கலந்திடும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிமைக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சிமையுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆய தாமஸ் அக்வினார், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ வெடுப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகளிடத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கும் எழுந்தீரே. எங்கள் பாவங்கள் அனைத்தையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப இதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்வையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய உயிருள்ள அமைதி உங்கள் அனைவர் மீதும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுள். இவருடைய திரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனை எங்கும் என்றும் ஆட்சிப்படுத்த சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. பாட்டு அனைவரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு
அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணக தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள். மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள்மடியாள். விண்ணக தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள். மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள்மடியாள். சொல்ல நாம் துயரம் நீங்கவே, சொந்தங்கள் யாவும் சூழவே. சொல்லன்னா துயரம் நீங்கவே, சொந்தங்கள் யாவும் சூழவே. ஜெபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. நெஞ்சில் கனவும் பாவ சுமைகள் இறக்கி வைப்பார். நினையை விரட்டும் பகையவனை விரட்டி நிற்பார். நெஞ்சில் கணக்கும் பாவ சுமைகளை இறக்கி வைப்பார். மின்னியே மிரட்டும் பகையனை விரட்டி நிற்பார்.